ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் வாங்கின பெர்க்னர் பிராண்டோட சிக்னேச்சர் கலெக்ஷன் குக்வேர் தான் பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா விகாஸ் கண்ணா செஃப்போடைய ஓன் பிராண்டு. இதில் வந்து 5 பீஸ் செட் இருக்கும். ஒரு சாஸ் பேன், ஒரு ஃப்ரை பேன், ஒரு கடாய் வந்து 3 இது இருக்கும். அதுக்கப்புறம் 2 இது வந்து அதோட லிட் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்ணாவுடைய ரெசிபீஸில் பெஸ்ட்டான ரெசிபீஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 50 செஃப்ஸுடைய ஓன் பெஸ்ட் ரெசிபீஸோடைய புக்லெட் தான் இருந்துச்சு. நிறையா ரெசிபீஸ் வந்து அதாவது பெஸ்ட்டு ரெசிபீஸ் வந்து புக்லெட்டில் வந்து நிறையா இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷுமே ரெசிபீஸும் சரி டிஷ்ஷும் சரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து தீபாவளி டைமில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். அதுக்கான தீபாவளி விஷ் கார்டு வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குக்வேருக்கான 5 இயர்ஸ் வாரண்ட்டி கார்டு வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் tri-ply. இது நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1999 நினைக்கிறேன். நான் வாங்கினது 1999க்கு வாங்கியிருந்தேன். 1999க்கு அவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட் இது. இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கடாயெல்லாம் வாங்கினா கண்டிப்பாக ஒட்டும். நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சமைக்க மாட்டோம் ஒட்டுதுன்னு சொல்லிட்டு. இது அப்படி கிடையாது. இதில் வந்து நான்ஸ்டிக் மாதிரியே இது வந்து இதோட இது இருக்கும். அதனால தான் நான் வந்து அர்ஜென்ட் tri-plyன்ற இந்த குக்வேர் கலெக்ஷனை நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு லிட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். இது வாங்கி கிட்டத்தட்ட 3 months 4 months ஆகும்போது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஹேண்டிலில் இருக்க அந்த கோல்டன் கலர் கூட போகலை, அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்குது. கடாயும் சரி லிட்டும் சரி நல்ல வெயிட்டாக இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதாவது நமக்கு ஒட்டாமல் வர இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கீழேயும் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி அலுமினியம், நல்ல குட் குவாலிட்டியான அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது வந்து நமக்கு நான்ஸ்டிக் மாதிரியே வந்து இருக்குது. இந்த பாத்திரம் எல்லாமே நான்ஸ்டிக் மாதிரியே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நீங்கள் எது சமைச்சாலும் சரி ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு கலெக்ஷன் இருக்குது. அர்ஜென்ட் tri-plyன்றது இப்போ நான் வாங்கியிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காசு கம்மியான காசில் வந்து ட்ரைப்ரோ tri-plyன்னு சொல்லிட்டு இருக்குது. நிறைய பிராண்ட் வந்து tri-plyல இந்த மாதிரி tri-ply குக்வேர்ஸ் வந்து வந்திருக்கு. மில்டனு, கென்ட்டு, நிறைய பிராண்ட் வந்திருக்கு. எனக்கு என்னமோ பர்சனலாக பெர்க்னர் பிராண்டு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் வந்து இப்போ கடாய் வச்சு நீங்கள் அடுப்பில் சமைச்சிட்ருக்கீங்கன்னா அந்த லிட்டில் கூட சூடு ஏறாது. இதுலேயும் அதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அந்த லிட்டில் கூட சூடு இருக்காது. நீங்கள் இறக்கி வைக்கும்போது நீங்கள் எந்த ஒரு துணியுமே யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சாஸ்பேனும் நல்ல வெயிட்டு பார்த்துக்கோங்க. சாஸ்பேன் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர்னு நினைக்கிறேன் சாஸ்பேனோட கெப்பாசிட்டி. இது வந்து ஃப்ரை பேன் வந்து 22 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வந்து டயா இருக்குது. கடாயும் ஃப்ரை பேனும் ஒரே அளவு தான். அதனால தான் அது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி லெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கான வாரண்ட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது நீ அவங்களோட ஓன் வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.